நண்பர்களே, உங்களை பார்க்க நான் மிகுந்த மகிழ்ச்சி வருகிறேன். யோபு 27:6 பார்க்கும்போது, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், நான் அதை விட்டு விடேன் என்று அவர் சொல்கிறார் என்று பார்க்க முடிகிறது. சாகும் வரைக்குமா என் நீதியை நான் கெட்டியாக பிடித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு கொள்கை இருக்கிறது, ஆவிக்குரிய கொள்கை. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நான் பலி செலுத்துவர் எப்படிப்பட்டவர், தேவனுக்கு முதல் இடத்துல கொடுக்குறேனே அவர் எப்படிப்பட்டவர் அறிந்திருக்கிறார். தன்னோட வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் என்று அவர் வைத்திருக்கிறார். அது தடுக்க எந்த சூழ்நிலை வந்தாலும் மாற்ற முடியாதுன்னு தான் சொல்ல வர்றார். அதாவது அவர் காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வியாதி வந்தாலோ எதனா பிரச்சனை வந்தாலோ தேவனோட கோபமாக இருக்குதுன்னு சொல்லுவார்கள். வேறு அப்படி தான் இவர் சூழ்ந்திருக்க ஜனங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா விதத்திலும் தன்னோட இருதயத்தை பாதுகாத்தார் என்று பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் இவரை மாரி தான் வாழணும். நம்மளோட நீதியை கடைசி வரைக்கும் கெட்டி அதை உறுதியாக இருக்கணும். யாருக்காக நம்ம விட்டு விடவே கூடாது. நமக்கு அப்படி இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.